இந்த 2 பாட்டுக்கு படாத பாடு பட்டமே. காரைக்கால் அம்மையார் இல்லை காரைக்கால் அம்மையார் ஒரு சொட்டு தண்ணி இல்லாத சுடுகாட்டில் எப்படி பாடியிருப்பாங்க பாருங்க. அதனால தான் சாமி உனக்கு சுடுகாட்டு மாதிரி சூரிய வெளிச்சம் பண்ணி பாடுறா அப்படின்னு நம்மளையும் பாட வச்சார். அதுதான் ஒரு பெருமை. நம்ம சும்மா ஃபேனு கீழையும் ஏசி கீழையும் பாடிட்டு இருந்தா இப்போ பாருங்கள், சுடுகாட்டில் உட்காந்து பாடின மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கெல்லாம். சரி, இப்போது ஒரு அற்புதமான பதிகத்தை பாடியிருக்கோம். உண்மையிலே சொல்கிறேன், இந்த பதிகத்தை எல்லாம் எந்த ஓதுவாரும் பாட மாட்டாங்க. ஏன் பாட மாட்டாங்கன்னா, இது ஒரு சாவு சமாச்சாரம், இதெல்லாம் பாடக்கூடாது சார், வீட்டுக்கு ஆகாது, நமக்கும் ஆகாது அப்படின்னு மூடி வச்சிடுவாங்க. ஆனால் சாமி பாருங்க, நமக்கெல்லாம் சிவகதி வேணும்னு பாட வச்சிருக்காரு. அதனால் நம்ம பெருமை வாய்ந்த தவம் செஞ்சவங்க நாமெல்லாம். தென்னாடுடைய சிவனையே போற்றி. அடுத்தது திருவிற்கோலம். அங்கே ஒரே ஒரு பதிகம்தான், ரொம்ப சீக்கிரமாக பாடிட்டு கிளம்பிடலாம் சாமியை பார்த்துட்டு. ஆமாம், கடைசியாக தான் கடைசியாக தான் விட்டதெல்லாம் பிடிக்கலாம். திருப்பி அந்த வழியாக தான் வெளியே போகணும். அதே வழி தான் வெளியே போகணும். ஆடட்டுமே.